ஸோ நேற்று என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, திமுக முதலமைச்சர் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து மத்திய அரசை பார்த்து ஒரு 10 கேள்விகள் கேட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சரின் 10 கேள்விகள்னு சொல்லிட்டு அவர் அந்த 10 கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறாரு. அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 10 கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு அது கூடவே இன்னொரு 6 கேள்விகளையும் திமுக அரசை பார்த்து ஒரு 6 கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம தான் பார்க்க போகிறோம். அந்த 10 கேள்விகள், அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பதில்கள், அப்புறம் திரும்ப அவர் கேட்ட 6 கேள்விகள், இதான் அந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ நான் உங்கள் மணியன் கோபி, இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். முதல்ல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டிருந்தாருங்கிறத பார்த்துருவோம். மாண்புமிகு நிதியமைச்சர் தென்னரசு அவர்களுக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்களின் நெஞ்சங்களிலும் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளன. அவற்றில் சிலவற்றை நான் கேட்கிறேன். ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு வாஷிங் மிஷினில் வெளுப்பது எப்படி? நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடப்படுவது என்ன மாதிரியான ஆணவம்? ஒன்றிய அமைச்சர்களே நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன்? எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? பாஜகவின் தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்குகளை பறிக்கும் வாக்கு திருட்டை எஸ்ஐஆர் சார் ஆதரிப்பது ஏன்? இரும்பின் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்க மனம் வராதது ஏன்? கீழடி அறிக்கையை தடுக்க குட்டிக்கரணங்கள் போடுவது ஏன்? இதற்கெல்லாம் பதில் வருமா? இல்லை வழக்கம் போல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட்டு. அது போக இந்த 10 கேள்விகள் கேட்டிருக்க. இந்த 10 கேள்விகளை இப்போ நான் வாசிக்கல. அண்ணாமலை அவர்கள் வந்து பதில் சொல்லும்போதே ஒரு கேள்வியும் சொல்லி அதோடு தான் சேர்த்து பதில் சொல்கிறாரு. அதில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த 10 கேள்வியை கவர் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்டதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம அண்ணாமலை அவர்களுடைய ட்வீட்டு மூலமாக அது 8 பக்க பதிலை வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம். நீதிமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ திமுக அசிங்கப்படும் போது 60 ஆண்டு கால பழைய மடைமாற்ற கதைகளை கொண்டு வராமல் புதியதாக சிந்தித்து வர கேட்டுக்கொள்கிறோம். இந்த தலைப்பு. எப்போதெல்லாம் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் திமுக அசிங்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஒரு திரைப்படத்தில் வரும் வடிவேலு காமெடியைப் போல ஹிந்தி எதிர்ப்பு அல்லது மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்ற பெட்டியை திறப்பது வழக்கம் 60 ஆண்டுகளாக. அவரது தந்தை காலத்தில் தொடங்கி அவரது பேரன் காலத்திலும் அதே நாடகத்தை அரங்கேற்ற முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு கூச்சமாக இல்லையா? குழப்பத்தில் இருக்கும் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு சில விளக்கங்கள். ஊழலை பற்றி பேச திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதிலும் முன்னாள் சாராய அமைச்சரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு வாஷிங் மிஷின் பற்றி முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பேசுவது உச்சக்கட்ட நகைச்சுவை. அனைத்து சட்டங்களும் திட்டங்களும் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகளிலேயே மொழிபெயர்த்து அழைக்கப்படுகின்றன. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அங்குள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் தலைவர்களை புறக்கணித்து உங்கள் தந்தையின் பெயரையும் சிலையையும் வைப்பதை விடவா ஆணவம் வந்துவிடப் போகிறது? தாய்மொழி தமிழை பிழையின்றி பேச எழுத தெரியாதவர்களை அமைச்சர்களாக வைத்துக்கொண்டு 50 ஆண்டு காலமாக யுனெஸ்கோ விருது உள்ளிட்ட போலி வரலாறுகளை உருவாக்கி நமது மாணவர்களை மட்டுப்படுத்தியதை விட தரம் தாழ முடியாது என்பது முதலமைச்சருக்கு தெரியாதா? நீங்கள் மத்திய அரசில் அங்கம் வகித்த போது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை ஆளுநர்களாக கேட்டு பெற்று ஆடிய ஆட்டத்திற்குத்தான் 10 ஆண்டுகள் ஆட்சியை பறிகொடுத்து அதே ஆளுநர் மாளிகையில் சட்டையை கிழித்து கொண்டு நின்ற வரலாற்றை தமிழக மக்கள் அறிவார்கள். உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை நியமிக்க அது டாஸ்மாகை கையாளும் அமைச்சரவை இல்லை. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஆர்கே நகர் தொகுதியில் போலி வாக்காளர்களை நீக்க கோரி வழக்கு தொடர்ந்ததை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மறந்துவிட்டாரா? போலி வாக்காளர்களை நீக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தால் முதலமைச்சர் ஏன் பயப்படுகிறார்? இரும்பின் தொன்மை குறித்த ஆய்வு, கீழடி ஆய்வறிக்கை இவை எல்லாம் உலக அரங்கில் செல்லும் போது நமது இந்திய நாட்டின் வரலாறாகவே பார்க்கப்படும். உலகின் பல நாடுகளும் ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கும் போது நாமும் அதற்கேற்ப கூடுதல் ஆய்வுகளும் தகவல்களும் வழங்க வேண்டும். அவற்றை கேட்டால் திமுக அரசு தர மறுப்பது ஏன்? நீதிமன்றத்தில் 1 அல்ல 2 அல்ல 4 வழக்குகளில் ஒரே நாளில் குட்டு வாங்கிய திமுக அரசு அதை மடைமாற்ற வேறு வழியின்றி திமுக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களை மீண்டும் அனுப்பியிருக்கிறது. இதே கேள்விகளை திமுக அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றி மாற்றி வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு தளங்களில் கேட்பதும் ஒவ்வொரு முறையும் நாம் அவர்களுக்கு பொறுமையாக அதே பதிலை மீண்டும் மீண்டும் தெரிவிப்பதும் வாடிக்கையாகிவிட்டது.
அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பதில்களுக்கு வந்து போயிடுறாரு. 10 கேள்வி அவங்க ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ இது வரைக்கும் பதில் சொன்னதெல்லாம் வந்து அவங்க இந்த கேள்விக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள். இப்போது அஃபீஷியலாக அவங்க கேட்ட 10 கேள்விகள். முதல் கேள்வி, மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்பது வெற்று முழக்கமா? இதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஜிஎஸ்டி திருத்தத்தால் மக்கள் அன்றாடம் உபயோகிக்கும் பொருட்களின் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக அரசுக்கு என்ன கோபம் என்று புரியவில்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம ஜிஎஸ்டி 2.0னால வந்து கம்ப்ளீட்டாக ரேட்டு குறைஞ்சிருக்கு. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு ஆர்டிக்கல் நான் வந்து விஜயபாரதமில் எழுதியிருந்தேன். நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடல, நான் அதுவும் போடுறேன் ஜிஎஸ்டி 2.0 பற்றி. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்களும் கமெண்ட்டில் ஒரு பதிவு பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ பேர் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது கேள்வி, என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஹிந்தியை திணித்து தமிழ்நாட்டு குழந்தைகள் கல்வியை சிதைப்பது மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா? இதுக்கு பதில் வந்து, புதிய தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிக்கப்படவில்லை என்று தமிழகத்தின் சாமானிய மக்கள் அனைவருக்கும் புரிந்துவிட்டது. இந்த ஹிந்தி திணிப்பு என்ற புளித்து போன பொய்யை இன்னும் எத்தனை நாட்களுக்கு சொல்வீர்கள்? மாற்றாந்தை மனப்பான்மை என்றால் எது தெரியுமா? திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கற்கும் வாய்ப்பை வழங்கி அதை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுப்பதே மாற்றாந்தை மனப்பான்மை. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அவருடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒன்றொன்னா எடுத்து அவர் பிரித்து மேய்ஞ்சிருவார் நினைக்கிறேன். இப்போ ப்ரெஸ் மீட் வந்துச்சுன்னு கூட நான் செக் பண்ணல, நான் பார்க்குறேன். இப்போ அது சரி, நம்ம இந்த ட்வீட்டை ஒன்றொன்னா பார்த்துருவோம். மூணாவது கேள்வி, உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிராவுக்கு அளிக்கப்படும் சாலை திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தராதது ஏன்? அதுக்கு பதில் வந்து, கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் செயல்படுத்த 46,617 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது நமது மத்திய அரசு. திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தராததுன்னே போட்டாங்க. அதாவது அந்த அளவுக்கு தராதுன்னு கூட போடலன்னு நினைக்கிறேன். சாலை திட்டங்களை தமிழ்நாடு, யூபி, குஜராத், மகாராஷ்டிராவிற்கு அளிக்கப்படும் சாலை திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தராதது ஏன்? சரி, இங்கே திமுக அரசு இந்த சாலை திட்டங்களை விரைவுபடுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மூலப்பொருட்கள் கிடைப்பதில் கூட தட்டுப்பாடு ஏற்படும் சூழலை உருவாக்கி அற்ப அரசியல் செய்து வருவதை மக்கள் நன்கு அறிவார்கள். 4வது கேள்வி, புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் தென்னக ரயில்வேவுக்கு மட்டும் ஏன் பாரபட்சம்? கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த 33,467 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது நமது மத்திய அரசு. இந்த நிதியாண்டு தொடங்குகையில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த தேவையான மொத்த நிலம் 4,288 ஹெக்டேர். அதில் தமிழக அரசு கையகப்படுத்திய நிலத்தின் அளவு 991 ஹெக்டேர். அதாவது ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த தேவையான நிலத்தில் 22% நிலங்களை மட்டுமே திமுக அரசு கையகப்படுத்தி வழங்கியுள்ளது. உண்மை இப்படி இருக்கையில் இந்த கேள்வியை எழுப்ப உங்களுக்கு கூச்சமாக இல்லையா? பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்குல்ல பதில். ஆனாலுமே ஒரு ஃபிசிக்கலாக கேட்க தான் ஒரு ஏக்கமாகவே இருக்குது, அதாவது ஆதங்கமாக இருக்குது. இது வந்து ஒரு வீடியோவில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசினா இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. 5வது கேள்வி, மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி தர ஏன் இவ்வளவு தாமதம்? மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான டிபிஆர் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசிடம் வழங்கப்பட்டது. ஆனால் டிபிஆருடன் வழங்க வேண்டிய காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஆகிய 2ஐ இணைக்காமல் அரைகுறை டிபிஆரை தமிழக அரசு கொடுத்துள்ளது. புட்டு வச்சிடறாருல. ஸோ 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விடுபட்ட இந்த 2 ரிப்போர்ட்களை மத்திய அரசிடம் கொடுத்தது திமுக அரசு. நடப்பாண்டு ஆரம்பத்தில் இந்த டிபிஆருக்கு ஒப்புதல் பெற 9 மாதங்கள் ஆகும் என்று சிஎம்ஆர்எல் நிர்வாக இயக்குனர் தெளிவுபடுத்தியுள்ளார். அரைகுறை டிபிஆர் கொடுத்தது யார் தவறு? 6வது கேள்வி, தமிழ்நாடு அரசின் நிதியில் கட்டப்படும் வீடுகளில் பிரதமர் பெயர் எதற்கு? இதுக்கு பதில் வந்து, தமிழக மக்களின் வரிப்பணத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு திரு மு.க. ஸ்டாலினின் பெயர் எதற்கு? திமுக, காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி செய்த காலத்தில் பிரதமரின் திட்டம் என்று பொதுவாக இல்லாமல் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி ஆகியோரின் பெயரில் திட்டங்கள் தொடங்கப்பட்ட போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? 7வது கேள்வி, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதி ரூபாய் 975 கோடி நிதி எங்கே? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதி 39,339 கோடி ரூபாய். கிராமப்புற மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலங்களில் அதிக நிதி பெற்ற மாநிலம் தமிழகம். ஏன்? ஒவ்வொரு ஊராட்சியிலும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நிதி இடைத்தரகர்கள் போல் உள்ள திமுக நிர்வாகிகள் பொய்யான விவரங்கள் வழங்கி பல லட்சம் ரூபாய் ஊழல் செய்து வருகிறார்கள்.
ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஊராட்சியில் நடந்த ஊழலை மக்கள் மன்றத்தில் வைத்தோம். என்ன நடவடிக்கை எடுத்தது திமுக அரசு? ஊழல் திமுக அரசு. 975 கோடி எங்கன்னு கேட்குறாரு. அவர் வந்து ஆயிரக்கணக்கில் கோடி ரூபாய் கொடுத்ததுக்கானது சொல்கிறாரு. 8வது கேள்வி, ஓய்வூதிய திட்டத்திற்கு வெறும் ரூபாய் 200 தருகிறீர்கள், ஆனால் தமிழக அரசு ரூபாய் 1200 வழங்குகிறது. இதுக்கு பதில் வந்து மத்திய அரசின் கிசான் கடன் அட்டை திட்டத்தில் கருணாநிதியின் புகைப்படம் போடுவது ஏன்? 9வது கேள்வி, ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய ரூபாய் 3709 கோடி நிதி ஏன் இன்னும் விடுவிக்கப்படவில்லை? இதுக்கு பதில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்திற்கு ஒதுக்கும் நிதியை செலவிடாமல் வைப்பு வைத்திருந்த வரலாறு தான் திமுக அரசுடையது. பயன்பாட்டு சான்றிதழ் வழங்காமல் நிதி பெற இயலாது என்பது கூடவா நிதி அமைச்சருக்கு தெரியவில்லை? யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வாங்குங்கிறாங்க. அது கூடவா உங்களுக்கு தெரியலன்னு கேட்குற. அப்படி லாஸ்ட் கேள்வி, நாட்டின் மக்கள் தொகையில் தமிழ்நாடு 6%, ஆனால் 4% மட்டுமே நிதி பகிர்வு அளிப்பது ஏன்? 1969ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் உள்ள நிதிப்பகிர்வு நடைமுறை இது. கடந்த 55 ஆண்டுகளில் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதிப்பகிர்வில் பல மாற்றங்கள் நடைபெற்றுள்ளது. 2015ஆம் ஆண்டு அப்போது 32% இருந்த நிதிப்பகிர்வை 42% உயர்த்தியது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி பகிர்வு மற்றும் மானியம் டெவல்யூஷன் ப்ளஸ் கிராண்ட்ஸ், நிதி பகிர்வு மற்றும் மானியம் டெவல்யூஷன் ப்ளஸ் கிராண்ட்ஸ் 2004 முதல் 2004-5 2013-14 வரைக்கும் 1,52,902 கோடி ரூபாய். அதே இது 2014-15 2024-25 வரைக்கும் 6,21,908 கோடி ரூபாய். ஊரவஞ்சனை செய்தது யார்? எனக்கு வந்து இந்த நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோம், அப்போ இத்தனை பர்சன்டேஜ் திரும்பி வரணுன்ற கான்செப்டில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதே கேள்வியை தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கேட்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து 4% மக்கள் தொகை, 6% மக்கள் தொகை, ஆனால் 4% தான் வந்து நிதி பகிர்வு வருதுன்னு சொல்லி கேட்குற கேள்வியவே வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மாவட்டமும் கேட்கலாமே. ஒரு மாவட்டத்துக்கும் எத்தனை பர்சன்டேஜ் பாப்புலேஷன் இருக்குது தமிழ்நாட்டு பாப்புலேஷனில்? இப்போ சென்னையில் வந்து தமிழ்நாடு பாப்புலேஷனில் இத்தனை % பாப்புலேஷன் இருக்குது, சென்னைக்கான எவ்வளோ பணம் செலவழிக்கப்படுது, மதுரை எவ்வளோ செலவழிக்கப்படுது அப்படின்னு கேட்டுகிட்டே போனோம்னா அப்போ ஒரு மாவட்டத்துக்கு சண்டை தானே வரும். அப்போ நம்ம மதுரை மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அதே அளவுக்கு பணம் வந்து அந்த ஊர்களுக்கு செலவழிக்கப்படுதா இல்லை திருப்பி கொடுக்கப்படுதா? நீங்கள் அது பண்ணிக்கிட்டாங்க கூட அப்போ அந்த ஊருக்குள்ளே போயிட்டீங்கன்னா, இப்போது அந்த ஊருக்குள்ளே இருக்கிற பகுதிகள் இருக்கும்ல, அந்த பகுதிகள்லாம் வந்து இப்போ திருப்பரங்குன்றம் இருக்குது, திருப்பரங்குன்றத்தோட மக்கள் தொகை என்ன, மதுரை மாவட்டத்திலேருந்து திருப்பரங்குன்றத்துக்கு செலவு பண்ணுற பணம் எவ்வளோ, இப்படிலாம் கிளம்பிட்டாங்கன்னா என்ன ஆகுது? அப்போ வந்து ஒரு குடும்பம்னு இருந்ததுன்னா எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி கணக்கு பார்க்காம எல்லாம் பணம் வந்து தப்பான வழியில் செலவழியாமல் மக்கள்கிட்ட போதும்னு நம்ம பார்க்கணுமோ அதை மாதிரி தானே இருக்கணும். ஸோ எனக்கு இந்த லாஜிக்கே வந்து பிழையான லாஜிக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போது அந்த 10 கேள்விகள் பதில் சொன்னதுக்கப்புறமா 6 கேள்விகள் திரும்ப திமுக அரசுகிட்ட கேட்குறாரு. 2023-24ஆம் ஆண்டு சிஏஜி அறிக்கையின்படி 1540 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 14,808 கோடி ரூபாய் நிதி செலவிடப்படாமல் வீணாக்கியது ஏன்? 2023 இது வந்து முதல் கேள்வி. 2வது கேள்வி, 2023-24ஆம் ஆண்டு மக்களிடம் வசூலிக்கப்பட்ட மின்சார வரி 1985 கோடி ரூபாய். இதில் 507 கோடி ரூபாயை டான்ஜெட்கோ நிறுவனம் ஒருங்கிணைந்த நிதிக்கு செலுத்தாமல் மடைமாற்றியது ஏன்? 3வது கேள்வி, 2021-22 முதல் 2023-24 வரையிலான 3 ஆண்டுகளில் மத்திய அரசிடம் பெற்ற ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையான 28,024 கோடி ரூபாயில் 10% உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டும் என்பது மாநில திட்டக்குழுவின் பரிந்துரை. ஆனால் இவை வழங்கப்படவில்லையே ஏன்? 4. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் அந்த மாதிரி இப்போ மதுரையிலேருந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்க, கோயம்புத்தூர்லேருந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்க, திருச்சியிலேருந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்கிற மாதிரி இந்த ஜிஎஸ்டியோடைய காம்பன்சேஷனை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கவுன்சில் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ இது வந்து என்னென்னா மாவட்டங்கள் சைட்லேருந்து கேள்விகள் கேட்க வேண்டி வரணும். அதாவது உள்ளாட்சி அமைப்புகள்லேருந்து இந்த கேள்வி கேட்கலாம், ஏன்னா அந்த ஒழுங்காக நடக்கலைன்னு சொல்லிட்டு இந்த 3வது கேள்வி. 4வது கேள்வி, மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதற்காக 511 வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள். இவையின்றி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து திமுக இவற்றில் 10% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் 2026 சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இது கொஞ்சம் பெரிய கேள்வின்னு நினைக்கிறேன். இதுக்கு பதில் எப்படி சொல்ல போகிறாங்க எனக்கு தெரியல. 5வது கேள்வி, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழகத்தின் கடன் சுமையை குறைப்போம் என்று கூறி கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் புதியதாக கடன் வாங்கியது ஏன்?
6வது கேள்வி, தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்களில் நடக்கும் ஊழல்களை ஊக்குவிக்கும் விதமாக திமுக அரசு கள்ள மௌனத்தில் இருப்பது ஏன்? ஸோ 6 கேள்விகள். இது எனக்கு தெரிஞ்ச 2-3 கேள்விகள் பயங்கர ப்ராடான கேள்விகள். இவற்றிற்கு பதிலளிக்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு திராணி இருக்கிறதா? அடுத்த முறை நீதிமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ திமுக அசிங்கப்படும் போது 60 ஆண்டு கால பழைய மடைமாற்ற கதைகளை கொண்டு வராமல் புதியதாக சிந்தித்து வர கேட்டுக்கொள்கிறோம். தலைப்பு கடைசி எழுதியிருக்கு அப்படி. என்றும் தேசப்பணியில் கே. அண்ணாமலை. ஸோ எனக்கு வந்து ஒரு பிளாஸ்டான ஒரு ப்ரெஸ் மீட் கேட்ட ஒரு ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போது. ஏன்னா வெக்கமா இல்லையா, கூச்சமா இல்லையா, திராணி இருக்குதா அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கர அக்ரெசிவாக பேசியிருந்தா அப்படி. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ புள்ளி விவரங்கள் இருக்குது, அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது, கரெக்டாக பதில் சொல்லியிருக்கா அப்படி. அந்த ஒரு கேள்விக்குமே அதுவே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான், அதை நம்ம ரொம்ப பெருசாக அதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ இவங்க கேட்குற 6 கேள்விகளுக்குமே வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, திமுக தரப்புலேருந்து ஒரு பதில் கொடுப்பாங்களா இருக்கும். எப்படி கொடுப்பாங்கன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சு பதில் எழுதுவாங்க. ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பதில் எழுத முடியும் தானே. ஸோ அஃபீஷியல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பதில் எழுதுவாங்க. இப்போ இந்த 10 கேள்விகளுமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி படித்தவங்க தான் அந்த 10 கேள்விகள் எழுதியிருப்பாருங்கிறத நம்மளோட யூகம். இது எங்கே தான் டிஃப்ரென்ஸ் வருதோ அந்த டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா இப்போ ஒரு தலைவர் இருக்காருன்னா அவருக்கு வந்து நேரம் இல்லாமல் இருக்கலாம், அவருக்கு வந்து புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஆஃபீஸர் சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் சொல்லி அதை புரிஞ்சு நம்மளால் பண்ண முடியணும். இப்போ நம்மளாக யோசிக்கலைன்னா பரவாயில்ல, ஆனால் ஒருத்தங்க சொன்னதுக்கு அப்புறமா அது புரியணும்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போது தமிழக முதல்வரோ இல்லாட்டி நிதியமைச்சர் பற்றி எனக்கு தெரியாது, நான் அவரோட ஸ்பீச்லாம் கேட்டதில்லை. பட் பொதுவாக நம்மளோட கணிப்பு என்னவாக இருக்குன்னு சொன்னால், பெரும்பான்மையான தலைவர்களுக்கு இந்த இப்போ 5-6 பக்கம் லெட்டர் இருக்குல்ல, இது 4-8 பக்கம் லெட்டர்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 கேள்வி பதில்கள் அப்புறம் அவர் கேட்ட 6 கேள்விகள், இந்த எல்லாத்தையும் வந்து அவங்களால இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கும் கிராஸ் கொஸ்டின்ஸ்லாம் பதில் சொல்கிற மாதிரி கேப்பபிள் லீடரே இப்போ தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ சீமான்லாம் வந்து என்ன கேள்வி வேணால் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன்லாம் சொல்லுவார். அதெல்லாம் எப்படின்னா மேலோட்டமாக தான் பதில் பேச முடியும் அவரால். இப்போ அவரால் வந்து ஜிஎஸ்டி டெவல்யூஷனை பற்றியோ இல்லாட்டி வந்து காம்பன்சேஷனை பற்றியோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் அவரால் பேசவே முடியாது. நிதி பகிர்வு பற்றியோ பர்சன்டேஜ் நம்ம கூட்டியிருக்கோம், மோடிஜி அவர்கள் வந்து 42% கூடியிருக்குலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள நுணுக்கங்கள் பற்றிலாம் பேச முடிகிறது இல்லை. இப்போது ப்ரெஸ்ஸை சந்திக்கிறவங்களாலேயே பேச முடியாதுங்கிற, அப்போ சந்திக்காதவங்களாலாம் வந்து இது என்னென்னே புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வசூல்ராஜா சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பதில் தெரியலனா பரவாயில்ல, அவங்களுக்கு கேள்வியே புரியாதப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போது இதுக்கு பதில் வரும், ரிட்டனாக வரும். ஆனால் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா ப்ரெஸ்ஸில் வந்து அது கிராஸ் கொஸ்டின் கேட்டால் பதில் சொல்ல முடியாது. ஸோ அதான் வந்து இன்றைய நிலவரம். அப்போ இதுக்கெல்லாம் வந்து இப்போ அண்ணாமலை நான் ஃப்ரண்ட்டில் இருந்து இதெல்லாம் வந்து சண்டை பண்ணாருன்னு சொன்னால் இன்னும் ஒரு அவேர்னஸ் கூடும், இன்னும் ஆப்போசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து செயல்படும், தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி வரும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது ஓவராலாக தமிழ்நாட்டுக்கே பெட்டர். பட் இருந்தாலுமே சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்கிற மாதிரி இப்போ அவர் வந்து கம்ப்ளீட்டாக இதை பற்றியுமே பேசாமல் இல்லாமல் எந்த பொறுப்புலையுமே இல்லைன்னா கூட பிஜேபியோட லெட்டர் ஹெட்டில் உடனடியாக இன்றைக்கே காலையில் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் சாயந்தரமே என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் 10 கேள்விகளுக்கு பதிலும் சொல்லியாச்சு, புள்ளி விவரத்தோட எத்தனை கோடிகள் கொடுக்கப்பட்டுச்சு, என்ன நீங்கள் தப்பு பண்ணீங்க, நீங்கள் எப்படி அறகுறையான ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணீங்க, கீழடியில் என்ன பிரச்சனை, இதெல்லாம் வந்து அவர் டீட்டெயில்டாக சொல்லி இன்னொரு 6 கேள்விகளும் கேட்டு பொலிட்டிக்கலாக பதிலும் சொல்லியாச்சு. திரும்ப பாலை வந்து அவங்க கோர்ட்லேயும் போட்டாச்சு. அப்போது பொறுப்பில் இல்லை, ப்ரெஸ் மீட் எனக்கு தெரியல, ஆனாலுமே அவர் வந்து ஃப்ரண்ட்டில் நின்று ஒரு ஆப்போசிஷன் பண்ண வேண்டிய வேலைகளை வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இங்கே அவ்வளோ கெட்ட பேர் இல்லை அவ்வளோ பொய் பிரச்சாரங்கள் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணும்போது அதை உடைக்கிறதுக்கு இன்னும் அவர் வேலை பண்ணிகிட்ருக்காருன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்னையோடைய வீடியோவோட சம்மரி. நான் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால், நைட்டு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நிறைய பேர் நம்ம சேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பொதுவாக நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது நைட்டு தான் அதிகமாக வந்து யூடியூப் பார்க்குறீங்க. ஆனால் அந்த ரொட்டீன் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அண்ணாமலை நான் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கு ட்வீட் போடுறாருன்னு சொன்னால் நான் அதை மிஸ் பண்ணிடுவேனா இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் நைட்டு தான் அந்த ட்வீட்டை ரிலீஸ் பண்ணுற போது அது சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ரொட்டீன் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஈவினிங் டைம் வேறு ஏதாவது வேலையாக போய் இதை மிஸ் பண்ணிடுவேங்கிறதுனால நான் என்ன யோசனை பண்ணியிருக்கேன்னு சொன்னால், நைட்டு இல்லை அதிகாலையில் நான் என்ன பண்ணிடுவேன்னா இந்த வேலையை நான் எப்படியும் நைட்டோ இல்லை அதிகாலையோ நான் என்ன பண்ணிடுவேன்னா ஃபாலோ பண்ணி முடிச்சிடுவேன். அப்படி கையோடு நான் உங்களுக்கும் இது ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோடு பண்ணிவிடுவேன். ஸோ அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு வந்து நான் ஷெட்யூல் போட்டுடுறேன். ஸோ டெய்லி காலையில் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், நேற்று
அண்ணாமலைனா என்னெல்லாம் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு, இல்லை வேறு என்னென்ன அவருடைய ஃபாலோஅப்ஸ் இருக்குங்கிறத நான் கம்பைல் பண்ணி 6 o'clock வீடியோவாக ஷெட்யூல் பண்ணிடுறேன். அதை நான் என்ன பண்ணிடுறேன்னா மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டுறேன். ஏன்னா கண்ட நேரத்தில் அதை வந்து என்ன பண்ண வேணாம்னா பப்ளிஷ் பண்ண வேணாம் யூடியூப்பில். ஸோ ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ்க்கு வந்து அது போட்ட உடனேயே மெம்பர்ஸ்க்கு அது ஆக்சஸ் வந்துடும். நான் எப்போ ரெடி பண்ணி முடிச்சு அப்லோட் பண்ணுறனோ மற்ற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே பப்ளிக்காக அது எப்போ அவைலபிளாக இருக்குன்னா காலைல 6 மணிக்கு பப்ளிக்காக அவைலபிள் ஆகிற மாதிரி நான் வந்து என்ன பண்ணிடுறேன், வீடியோ செட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இதில் என்ன கருத்து இருக்குது, என்ன கமெண்ட்ஸ் ஃபீட்பேக், நிறைய பேர் நிறைய கமெண்ட் ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் ஒருத்தவங்களோட ஃபீட்பேக் என்னவாக இருந்ததுன்னா, நீங்கள் இந்த ட்வீட்டை பற்றிலாம் சொல்லிடுறீங்க, சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு ஒரு சம்மரி மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நானும் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா அதை படிச்சு மாட்டு நம்ம ஒரு ரீகலெக்ட் பண்ணுவோம். இது வந்து அவ்வளோ பெருசாக என்னால் சம்மரி மாதிரி இல்லை. பட் நான் 2-3 ட்வீட் அப்படி இருந்துச்சு. இது ஒரே ஒரு ட்வீட் தான் நேற்று அவர் போட்டிருந்தது. 2-3 ட்வீட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஏரியா கவர் பண்ணாருங்கிற மாதிரி ஒரு சம்மரி பண்ணலாம். அப்புறம் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள், அந்த ட்வீட்டு போக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நடுவில் என்ன பண்ணியிருந்தேன்னா எனக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ ஓவராலாக நம்ம ரிஃபைன் பண்ணிகிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். நான் ஒரு கமெண்ட்டுமே நான் படிச்சுட்டு மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.